கோபம் பேசும்போது எதிர்காலம் அமைதியா அழும். இதை ஒரு விஷயம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? கோபம் ஒரு வருட வாழ்க்கையும் பாதிக்கும். ஏன் ஒரு சில நேரத்துல வாழ்க்கையே அழிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு சில பேருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உறவு கூட போயிருக்கு. நீங்க கோபப்படுறப்போ இந்த ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள தோன்றிருக்கும். நான் சரிதான், அவங்க தான் தவறு, நான் இந்த விஷயம் அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும், அவங்க கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்றத அந்த ஃபீலிங்ஸ் உங்களை தாண்டி உங்களை வெளியில பேச வைக்கும். ஸோ ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை உருவாக்கவும் செய்யும், ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை பிரிக்கவும் செய்யும். கோபம் வர்றது இயல்பு. ஆனா கோபம் பேசும்போது ஃபியூச்சர் சைலண்டா ஆளும். கோபம் சைலண்டா ஃபியூச்சரை டேமேஜ் ஆக்குது. ரியல் ப்ராப்ளம் கோபம் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் வாழ்கிறது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டிவோர்ஸான பீப்புளாக கூட இருக்கலாம், கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்பவராக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்போது டிவோர்ஸ்க்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே விஷயம்தான், கோபம் பேசுகிறப்போ உங்களோட எதிர்காலம் உங்களோட ஃப்யூச்சர் அமைதியாக அழும், இல்லைன்னா அதை அமைதியாக அழிக்கும். இது உண்மையை சொல்லுது. உங்களுக்கும் இந்த செயல் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான்று நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி, லைஃப் ரீசெட் கோச். கோபம் வரப்போ உங்கள் பிரெயின் லிட்ரலி சேஞ்ச் ஆகுது. அதாவது உன் புத்தி ஆஃப், உன் கோபம் ஆன். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கோபம் வரப்போ எல்லாமே நீங்கள் நிஜத்தை தான் பேசுவீங்க. ஏன்னா அந்த நிஜம்ன்றது நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, இல்லை உங்கள் ஒய்ஃப்னாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்கு தெரியக்கூடிய அந்த செயல்கள் ஒரு மெமரியாக உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த கோபம் உங்களுக்கு உள்ளே என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் அவுட்புட்டாக வாரி வழங்கிடும். நீங்கள் நிறுத்தணும்னு நினைச்சாலும் உங்கள் பிரெயின் ஸ்டோர் பண்ணதை வெளியில் தள்ளியே ஆகும். இது எத்தனை பேர்த்துக்கு ஃபேமிலியில் நடந்திருக்குது நீங்கள் இப்போ கமெண்டில் சொல்லுங்கள். கோபம் வராத மனிதர்களும் இல்லை, கோபம் வராத வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது. ஆனால் கோபத்தால் வாழ்க்கையே நாசமாகக்கூடாது. இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் இனிமேல் பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க முடியும். வெரி சிம்பிள். ரியாக்ஷன் லைஃபா இல்லை ரெஸ்பான்ஸ் லைஃபா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கோபம் வரப்போ எல்லோருக்கும் அந்த உணர்வு ஃபீலிங்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சியில் உள்ள மேலோங்கி வரும். ஆனால் நீங்கள் உங்களை அந்த கோபத்தை நீங்கள் கவனித்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே உங்களோட மைண்டை திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகளை அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் விடாது. இதே ஆப்போசிட்டாக இதை கவனிக்காமல் கோபத்தை உள்ளே இருக்கிற கோபத்தை அப்படியே வெளியில் கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஹஸ்பண்ட்னாலும் சரி, இல்லை உங்கள் ஒய்ஃப்னாலும் சரி, இல்லை எனி கோபங்கள் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது கோபங்கள் கிடையாது, அதுக்கு நேம் மெமரி. அவங்க செய்த தவறுகள், அவங்ககிட்ட இருந்த பிரச்சனைகள், நெகட்டிவ்ஸ், இது எல்லாமே உங்களுக்குள்ள மெமரியாக இருக்கும். அது என்னவா ஆகுனா, ஒரு செயலை உங்களுக்கு பிடிக்காதப்போவோ இல்லை அவங்க பேசுகிறப்போவோ அந்த வார்த்தைகள் உங்களோட ஃபோர்ஸாக வெளியில் கொடுக்குறீங்க. அது உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக மேலோகிறப்போ அது உங்களுக்கு கோபமாக அந்த வார்த்தைகள் ரொம்ப ஹார்ஸாக போய் மற்றவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிரும். சேஞ்ச் த லாங்குவேஜ். உங்களை இன்டர்னல் உள்ள நீங்கள் ஒரு லாங்குவேஜ் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க நம்மளை திட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த லாங்குவேஜை டைரக்ஷன் மாற்றிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோபன்றது அந்த இடத்துலேருந்து விலகிடும். ஏன்னா கோபன்றது உங்களோட மெமரி தான். ஹஸ்பண்ட்னாலும் சரி, ஒய்ஃப்னாலும் சரி, அவங்க செஞ்சக்கூடிய செயல்கள் மூலிமா ஃபில்டர் பண்ணி உங்களுக்குள்ள உள்ளே வச்சுக்கூடிய அந்த வைரம் தான் கோபம். இம்பார்ட்டண்டான ஒரு செயல் என்னன்னா, கோபம் ஸ்பீடாக உங்களுக்கு ரொம்ப உங்களால் அடக்க முடியல அப்படின்றப்போ ஸ்பேஸ் விடுங்க. மைண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காம் ஆகும். இது சயின்ஸு. ஸோ உங்களுக்கும் அதே
சேம் ரிசல்ட் தான் வரும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஸோ டைமிங்கை வந்து நீங்கள் டிலே பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோபம் 2 பேர்த்துக்குமே காம் ஆகிடும். நம்ம சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் படித்த படிப்பு எல்லாமே புக்ஸில் படிச்சிருப்போம், இல்லை எந்த ஃபோனு நெட்டு எதுனாலும் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பட் ஆனால் அந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டினியூட்டி இருந்தால் உங்ககிட்ட எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னு தெரியாது. அதுக்கு உண்டான அர்த்தம் புரியாது, அதனுக்கு உண்டான செயல் புரியாது, அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்காது. அந்த மாதிரி உங்களோட வார்த்தைகளுக்கும் நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூவாக போனீங்கன்னா அது மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கை குழப்பத்தை தான் ஏற்படுத்தும், இன்னும் கோபத்தை தான் ஏற்படுத்தும். இதே ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் கேப்பில் ஸ்பேஸ் விட்டு இருக்கிறப்போ அதை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியும். அந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ண 7 வீக் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராமை ஜாயின் பண்ண ஒரு பர்சன் அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவங்களோட லைஃப் ஸ்டோரி, அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன பிரச்சனைகளோ அதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்போ எனக்கு கோபம்தான் என்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிச்சு, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா கோபத்தால் நான் பேசுகிறப்போ ஆப்போசிட்டில் அவங்களும் கோபத்தாலேயே பேசிட்டாங்க. திரும்ப திரும்ப அவங்ககிட்ட இருந்த நெகட்டிவ் நான் சொல்லவும், என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அவங்க சொல்லவும் இதுவே வந்து ஒரு போராக மாறிடுச்சு. இதுக்கு தான் வந்து கோபம் பேசும்போது எதிர்காலம் அமைதியாக ஆளும். இது அவங்களுக்கு புரியலை. கோபத்தை வந்து 2 சைட்லேயும் டியூன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து டவுன் ஆக முடியலை. ஏன்னா ஸ்பேஸ் விட்டுருந்தா தானே அவங்க அது டவுன் ஆகும். அதுவே கொடுக்கல. நீங்கள் என்ன நீ சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது அப்படின்ற ஈகோவும் அதுக்குள்ளே அடங்கி அது வந்து லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க கோச்சிங் அட்டன் பண்ணாங்க. பழைய வாழ்க்கையில் இருந்த தவறுகளெல்லாம் எல்லாமே ரியலைஸ் பண்ணுற மாதிரி அவங்க எல்லாமே புரிய வச்சு அவங்க கோச்சிங்கில் கண்டினியூவாக அவங்கள அட்டன் பண்ண சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை அட்டன் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க லைஃப் ஸ்மூத்தாக இருக்குது, நிம்மதியாக வாழ்கிறாங்க. கோபம் எதிர்காலத்தை அழிக்கும், கோபம் சூழ்நிலையை மாற்றும். ஏன்னா நம்ம நல்லதாக ஒரு செயல்கள் சொல்கிறப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் கோபப்பட்டாலே 2 பேருனோட டைரக்ஷனுமே மாறிடும். இது வந்து சயின்ஸ். இது நிறைய பேர்த்துக்கு தெரியுதான்றது தெரியல. இந்த நிமிஷம் நீங்கள் உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். கோபம் அழிக்காது, உள்ளுக்குள்ளே வச்சுருந்த அந்த வார்த்தைகள் கோபத்தோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடும். வாழ்க்கைன்றது எதிர்காலத்தை நோக்கி அமைதியாக அன்பாக ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய இடமா தான் நம்ம வாழ்க்கைன்ற அந்த ஜேர்னி இருக்குது. கோபம் வரப்போ அதுக்கு உண்டான செயல்களை செய்யாதீங்க, அது அமைதியாக இருங்க, அதை டைரக்ஷனையே மாற்றக்கூடிய பவர் அதுக்கு இருக்குது. கோபம் உன் வாழ்க்கையில் ஒரு அங்கம். அதை சரியான இடத்திலும் சரியான திசையிலும் கையாளுபவனே வாழ்க்கையை வெல்வான். ரியலைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். லைஃப் ரீசெட் நவ்.